அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஏக தேவனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் வாழ்கிற காலம் என்ன காலம் என்பதை ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி விட்டு நான் செய்திக்கு நேராக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த எச்சரிப்பின் ஊழியத்தின் மூலமாக சில காரியங்களை மறுபடியுமாக உங்களுக்கு உணர்த்தி சொல்லுவது எனக்கு கட்டாயமாய் காணப்படுகிறபடினாலே நான் செபத்தோடு உங்களுக்கு முன்பாக இந்த காரியத்தை வைக்கிறேன், கேளுங்கள். நோவாவின் பேலை என் கருத்தில் கொடுத்து உனக்கு ஸ்டீஃபன், உனக்கு நோவாவின் பேலை எச்சரிப்படுத்தி கொடுக்கிறேன். ஒரு மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவினால் பரவட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், நீ எச்சரி, நான் கிரியை செய்வேன் சொல்லி அநேக காரியத்தை இட்டார். இதன்படியாக ஆண்டவர் இயேசு யாருங்கிற வெளிப்பாடை கொடுத்தார். உண்மையான ஞானஸ்தானம் எது என்பதை, மறைக்கப்பட்ட அந்த சத்தியத்தை, அபிஷேகத்திலிருந்து ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுதான் கடந்த சில வருஷங்களாகவே நான் உங்களுக்கு முன்பாக போய்த்து கொண்டு வருகிறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நாம் வாழும் காலம் யோவான் 16:25 ஏசப்பாவே சொல்கிறார், பாருங்கள், இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடன் கூட சொல்லுகிறேன், காலம் வரும் அப்போது நான் உங்களுடன் ஓமைகளாய் பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அப்படியால் இதுவரைக்கும் ஆண்டவர் பிதா பிதா என்று சொன்னது வெறும் ஓமைதான், இரண்டு நபர்களை வைத்து பேசவில்லை. யூதருடைய கண்களை மறைத்து புறஜாதிகளை நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக அது ஓமையாகத்தான் பேசுகிறார். பாருங்க, ஒரு காலம் வரும், உண்மையாகவே இரண்டு பேர் இருந்தால் அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, அப்போது யார் பிதா என்பதை உங்களுக்கு நான் வெளிப்படையாக அறிவிப்பேன். எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஏசப்பா சொல்லியிருக்கிறார், தயவு செய்து புரிந்து கொள்வீர்களாக. அந்த வார்த்தைப்படியாக இந்த காலம்தான் இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிற காலம். இதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஆயத்தமளிக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வாழ்கிற காலம் 2 தீமோத்தேயு 3:1 சொல்கிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கவனிங்க, இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் யாரை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் அல்ல, வேதம் எவ்வளவு திட்டவட்டமாக சொல்கிறது பாருங்க. முதலாவதாக மத்தேயு 24:24 ஏசப்பாவை சொல்கிறார், கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளம் செய்வார்கள். கடைசி காலம் கள்ள கிறிஸ்துகளாலும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நிரம்பி இருக்கிற காலமாயிருக்கும். நீங்களே பாருங்கள், வஞ்சிக்கப்படுகிற அளவுக்கு. ஆம். இரண்டாவதாக 2 பேதுரு 2:1-3 சொல்லி இருக்கிறது, பொருளாசை உள்ளவர்களாக கேட்டுக்கதுவான தந்திரமான வார்த்தைகளை பேசி உங்களை ஆதாயமாக்கி கொள்ளுகிற கள்ள போதகர்களால் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம். மூன்றாவதாக நோவாவின் காலம். நோவாவின் காலத்தில் நடந்து போல மனுஷகுமாரவன் காலத்தில் நடக்கும் சொன்ன வார்த்தையின்படியாக நோவா ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக இருந்தால், கடைசியில் குடித்து வெறுத்து வஸ்திரம் விலகி நிர்வாணமாக இருந்தான், ரட்சிப்பை இழந்தவனாக காணப்பட்டான். அதுதான் திருஷ்டாந்தம். அப்படியானால் ஒரு காலத்தில் வல்லமையான ஊழியக்காரர் இருந்திருப்பார்கள். விழுந்து போன ஊழியக்காரர்களுக்கு அடையாளம் கடைசி காலம் விழுந்து போன ஊழியக்காரர்களால் நிரம்பி இருக்கிற காலம் என்று வேதம் சொல்கிறது. பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக இருப்பீர்களாக. நான்காவதாக ரோமர் 16:18 சொல்கிறது, நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சிக்கிற தங்கள் வயிற்றுக்கு ஊழிய செய்கிற மக்களால் நிரம்பி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல, தங்கள் வயிற்றுக்கே ஊழிய செய்கிறவர்களாக இருப்பார்கள் கடைசி காலத்தில் வேதம் சொல்கிறது. பி கேர்ஃபுல். ஆமென். ஐந்தாவதாக மத்தேயு 23:13 ஏசப்பா சொல்கிற, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு விட்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்க மாட்டீங்க, மற்றவர்கள் பிரவேசிக்க விரும்பலும் பிரவேசிக்க விட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட மாயக்காரராகிய வேத பாரகர்கள் வேத பண்டிதர்கள் சொல்கிறவர்களாலும் பரிசேயர் நிரம்பி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக 2 கொரிந்தியர் 11:13 சொல்லப்பட்ட ஒரு காரியம், கடைசி காலத்தில் கள்ள அப்போஸ்தலர்களால் நிரம்பி இருக்கிற காலமாய் இருக்கும். அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு விரோதமாய் துணிகரமாக பேசி ஜனங்களை வஞ்சிக்கிற கள்ள உபதேசகரால் கள்ள அப்போஸ்தலரால் நிரம்பி இருக்கிற ஒரு காலமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இந்த எச்சரிப்பை நான் கொடுக்கவில்லை, என் சுயத்தினாலே கொடுக்கவில்லை. இது வேதம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கொடுக்கிற எச்சரிப்பு. அப்படி இந்த கடைசி காலத்தில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வீர்களாக. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:12 சொல்லுகிற போல, இவர்கள் யாவரும் எப்படி இருப்பார்களாம், ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக இருப்பார்கள். ஏசப்பாவை சொல்கிறார். ஆம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 11:14-15 பார்க்கிறோம், இந்த கள்ள ஊழியக்காரர்கள் யாவரும் அதே போல கள்ள ஆராதனைக்காரர்களாக இருப்பார்கள்.
ஜனங்களை வஞ்சித்து அழிவிலே தள்ளுகிற வாலிபரை அழிவிலே தள்ளுகிற கள்ள ஆராதனைகளை நிரம்பி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எப்படி இருப்பாரு? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வேதம் சொல்கிறது பாருங்க. இவள் யாவரும் இந்த கள்ள ஊழியக்காரர்கள் யாவரும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்த சாத்தானின் ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அது ஆச்சரியம் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. அப்படியே நீதியின் ஊழியக்காரர்கள் போல காட்சியளிப்பார்கள். அப்படியே உண்மையான ஊழியக்காரர் போல காட்சியளிப்பார்கள். இவர் எப்படி ஒரு கள்ள ஊழியக்காரர் இருக்க முடியும் நினைக்கிற அளவுக்கு, சந்தேகப்படுற அளவுக்கு இருப்பார்கள். ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலம் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு காலம். ஊழியக்காரர்களை குறித்து தான் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று யார் யார் ஊழியக்காரன் சொல்லி தங்களை பிரதாபப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் நாம் ஜாக்கிரதை இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், நீங்கள் நேசிக்கிற ஊழியக்காரர்கள் கூட இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் ஒருவராக இருக்கலாம். அந்த கடைசி காலத்தில் நான் அன்போடு சொல்கிறேன், பாருங்க, நான் பல காரியங்கள் பார்த்து விட்டேன். அன்போடு சொல்கிறேன், எந்த ஊழியக்காரத்திலும் உண்மையான எந்த ஊழியக்காரர் ரட்சிப்பின் சத்தியத்தை உண்மையாக அறிவித்து பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டுகிறார்களோ, நீ மனந்திரும்பணும் ஜலத்தினால் அவங்களை பறக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அறிவித்து ஜனங்களே பரலோக ராஜ்யத்துக்கு வழிகாட்டுகிற ஊழியக்காரர்கள் இருப்பார்களோ அவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் உலகத்தில். மற்றபடி அன்பா சொல்கிறேன், உங்கள் தலையை எந்த ஊழியக்காரர் கொடுக்காது. யார் எந்த ஊழியக்காரரும் உங்கள் தலையின் மேல் வைத்து ஜெபிக்க இடம் கொடுக்காதீங்க. அன்போடு கேட்கிறேன், இதை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு கள்ள அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கிவிடும். உங்கள் வேதனை முன்பை விட இன்னும் பயங்கரமாக பின்னெலுமே மிக வேதனையாக இருக்கும். இது உண்மை, இது சத்தியம். ஒரு உண்மையான ஊழியக்காரனாக, ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு உண்மையான ஊழியக்காரனாக அந்த கிருபையை தந்து நான் தைரியமாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன், தயவு செய்து கவனமாக இருப்பீர்களாக. கர்த்ததாமே ஆவியில பகுத்தறிகிற வரத்தை கொடுத்து உங்களை தப்புவிப்பாராக. அறியாமையினாலே நீங்கள் சங்காரம் ஆகிவிடாதபடிக்கு உங்கள் ஆத்மாவை ஜாக்கிரதை காத்துக்கொள்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணுக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்திருக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஊமையான விக்கிரகம் அல்ல, கண்ணிருந்து காணாத தேவன் அல்ல, காதிருந்து கேட்காத ஒரு தேவன் அல்ல, வாயிருந்து பேசாத ஒரு தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன். 1 யோவான் 3:20 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்கும் முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் யார் என்பதை அறிந்திருக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நாம் பாவத்தில் இருக்கிறோமா, உண்மையாகவே பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்று அறிந்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக வாழ்கிறோமா அல்லது துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஈடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய போக்கிய மரத்தை அறிந்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ரகசிய பாவங்களை செய்கிறோம், இது எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். இதில் கவனமாக இருப்போமாக. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன். நம்மை அறிந்து நாம் துணிகரமான பாவங்களுக்கு ஈடுபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதிலே கவனமாக இருப்போமாக. ஆமென். சரி, அதே நேரத்தில் யாத்திராவும் 3:7 ஏசப்பா சொல்கிறார், என் பிள்ளைகள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்னும் என்று மாறாத தேவன். நான் கர்த்தர், நான் மாறாத சொன்ன தேவன், சதாகாலம் மாறாத ஒரே தேவன். அன்றை சொன்ன வார்த்தையின்படிதான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என்னையே நம்பி இருக்கிற என் அருமையான மகளே, தேவ பக்தியா வாழ்ந்து கொண்ட பிள்ளையே, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வேதனைகளை விடுவிக்கும்படியாக உனக்கு உன் நடுவில் உன் வீட்டில் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆமென். உங்கள் வியாதிகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கடன் பிரச்சனை அறிந்திருக்கிறார், உங்கள் பொருளாதார நெருக்கத்தை அறிந்திருக்கிறார், கர்ப்பத்தின் கனி குறித்த வேதனை அறிந்திருக்கிறார், திருமண காரியத்தை குறித்த போராட்டத்தை அறிந்திருக்கிறார், நல்ல வேலை இல்லாதபடிக்கு வேதனையோடு இருப்பதை அறிந்திருக்கிறார், வழக்கில் ஜெயமில்லை, பலவிதமான பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில் இருக்கின்ற பிரச்சனைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், சமாதான குறைவு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன்,
உன்னை விடுக்கும்படியாக நான் இறங்கி வந்தேன் சொன்ன மாற்றபடியாக இன்றைக்கு உங்களை விடுவிக்கும்படியாக உங்கள் வீட்டில் இறங்கி வந்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையை கேட்கிற மாத்திரத்தில் விசுவாசிப்பீர்களாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆவதாக. இந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிமை மூலமாக தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த முந்தின வார்த்தையின்படியாக மார்க் 5:34 சொல்கிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் மகனே, என் மகளே, பலவிதமான வேதனையில் வாழ்ந்து கண்ணீரோடு துக்கத்தோடு போராடி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற என் பிள்ளையே, தேவபக்தியாக வாழ்ந்து இப்படிப்பட்ட வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், என் மகளே, என் மகனே, உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிடித்துக்கொள்ளுங்க, பிடித்துக்கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். ஆனால் பாருங்கள், சில காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, சோதனைகள் மூலமாக நம்ம அநேக பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே நம்முடைய தேவ பக்தியை முடிவறிந்த நாம் காத்துக்கொள்வதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். முடிவறிந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை சோர்வுக்குள்ளாக்குறது போல காணப்படுகிற சில வசனங்கள் உண்டு. சோதனை மத்தியிலே, வேதனைகள் மத்தியில் நம்மை சோர்வுக்குள்ளாக்குறது போல சில வசனங்கள் உண்டு. பாருங்கள், முதலாவதாக சங்கீதம் 11:5 பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இன்னைக்கு சோதனை சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்காது. இன்னைக்கு எல்லாருமே ஆசீர்வாதம் சொன்னா தான் பிடிக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் பாருங்க, யார் எவரையும் அறியாதபடிக்கு, எந்த கள்ளத்திற்கு அறியாதபடிக்கு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்க போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனமா இருங்க, மிகவும் கவனமா இருங்க. உங்கள் ஆத்மாவை யாரும் கொள்ளை கொண்டு போய் விடாதபடி கவனமா இருங்க. ஆமென். இரண்டாவதாக சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆமென், ஆமென். அருமையான பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். மூன்றாவதாக யாக்கோபு 1:2 சொல்லப்படுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, மீன் வலையில் அகப்படுகிறது போல, பறவைகள் வலையில் அகப்படுவது போல, இங்க வேதம் என்ன சொல்கிறது? என் பிள்ளைகளே, தேவபக்தியாய் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான். நான்காவதாக 1 பேதுரு 4:12 சொல்லப்படுகிறது, என் பிள்ளைகளே, உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று நினைக்காதிருப்பீர்களாக. உங்கள் நடுவிலே சோதனைங்கிற அக்கினி பற்றி எரியும், ஆனால் ஏதோ புதுமை நினைக்காதீங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறான் பாருங்க, இதுதான் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக நாம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதை இன்றைக்கே நீங்கள் அறிக்கை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இறங்கி வந்த தேவன் அற்புதத்தை செய்வார் என்பதில் மறந்து விடாதிருப்பீர்களாக. சங்கீதம் 119:52 பாருங்க, கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உபத்திரத்து மத்தியில், வேதனைகள் மத்தியில் தாவீது சொல்கிற வார்த்தை, கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். எப்படி? ஆதி முதலாய் கர்த்தர் தேவபக்தியாய் நடந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகளை எப்படியெல்லாம் தீர்த்தார், அவர்களை எப்படியெல்லாம் விடுவித்தார், எவ்வளவு அதிசயங்களை செய்தார், தனக்கே ஒரு வழியில கிரியை செய்து அவருடைய கண்ணீரை துடைத்தார் என்பதை நினைத்து நான் என்னை தேற்றுகிறேன். ஆமென். இதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு ஆதி முதலாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில், தேவபக்தியாக நடந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே, அந்த சோதனை மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனை மத்தியிலே அவர் எப்படி பலமாய் கிரியை செய்து அவருடைய வேதனை மாற்றி அவளை கலிகூற பண்ணினார் என்று நினைத்து நாம் நம்மை தேற்ற வேண்டுமா? பாருங்கள், தேவபக்தியாக நடந்த முற்புதாக்களை பயங்கரமான வேதனை என்று அவர் விடுவித்தார். அற்புதமான காரியங்களை செய்து விடுவித்தார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், தேவபக்தியாக நடந்த தீர்க்கதரிசி மனைவியோட கடன் பிரச்சனையை அற்புதமாக தீர்த்தார், விடுதலையாக்கினார். அந்த சோதனை அவர் ரட்சித்தார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம்.
சாரிபாத் ஒரு விதவை, தேவபக்தியா நடந்த சாரிபாத் ஒரு விதவையுடைய தரித்திரத்தை அவருடைய சோதனை அவளை ரட்சித்தார். பாருங்கள், எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவன், தேவபக்தியா நடந்த எசேக்கியாவுக்கு வந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து அவனை தப்பிவித்து அந்த சோதனையிலிருந்து அவனை ரட்சித்தார். அது மட்டுமல்ல, அன்னாளுடைய கற்பத்தை, தேவபக்தியா நடந்த அன்னாளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்தார். இன்னும் தாவீது, யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவ பக்தியாய் வாழ்ந்த இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா விதமான வேதனையிலிருந்து கர்த்தர் அவளை நீங்களாக்கி விடுவித்தார். தம்முடைய வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தி தனக்கே ஒரு வழியிலே கிரியை செய்து, இதை நினைத்து ஆதி முதலாய் அவர் தேவபக்தியாய் நடந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி நடப்பித்த அந்த காரியங்களை நினைத்து இந்த வேதனைகள் மத்தியில் நாம் நம்மை தேற்ற வேண்டுமாம். அப்படிதான் ஏசப்பா விரும்புகிறார். இது தொடர்கதை அல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறீங்க, இதுவரைக்குமாக பலவிதமான வேதமத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த சத்தியத்தை இன்றைக்கு உணர்ந்து, ஆண்டவரே, இந்த நேரத்திலிருந்து நான் தேவபக்தியாய் நான் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எப்படி அவளை விடுவித்தீர் என்பதை நினைத்து நான் என்னை தேற்றுகிறேன். நான் இனி கவலைப்பட மாட்டேன், நான் வேதனைப்பட மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன், நான் என்னை தேற்றுகிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தை உங்களுக்கு தேற்ற ஒப்பு கொடுங்க. ஏசப்பா பலத்த கிரியிலே நடப்பிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவபக்தியாய் நடக்கிற உங்களையும் வேதனையிலிருந்து ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் வாக்குத்தத்தமாக இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ பக்தியாய் முடிவறிந்தும் நடப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வீணும் ஒரு கொர்நேலியு குடும்பமாக மாற வேண்டும். இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளோட குடும்பமும் ஒரு கொர்நேலியு குடும்பமாக, தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவனே பிரத்யட்சமாக ஒரு தூதனை அனுப்பி அவனை அருமையாக சத்தியத்தில் நடத்தி மனவட்டையை முத்தரித்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு சொல்லி நான் பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். பாருங்க, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தேவனுக்கு பயந்து எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு காக்கிறவர்களாயிருந்தார்கள். மூன்றாவதாக ஏராளமான தான தர்மங்களை செய்தவனாயிருந்தான். நான்காவதாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவனாய் காணப்பட்டான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷனாயிருந்தான். ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்கிற சாட்சி பெற்றவனாயிருந்தான். ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை கேட்டு கொடுக்க அருமையான பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் ஒரு கொர்நேலியு குடும்பமாக மாற வேண்டும். தேவ பக்தியுள்ள ஒரு கொர்நேலியு குடும்பமாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அவனுக்காகவே பிரத்யட்சமாக ஒரு தூதனை அனுப்பி பாருங்க என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாருங்க. அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். கொர்நேலியு போல நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, நாங்கள் கொர்நேலியு போல தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக வாழுவோம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கொர்நேலியு போல ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷியாக வாழுவேன். நான், என் கணவன், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என் குடும்பமாக இந்த கொர்நேலியு போல தேவ பக்தியுள்ள குடும்பமாக உமக்கு பிரியமாய் வாழுவோம் என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை எல்லா விதமான வேதனையிலிருந்து அவர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிப்பு, இந்த கடைசி காலத்தில், அதான் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த கொடிய காலம்தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். பாருங்க, இது எப்படி அறியலாம்னு சொன்னால், அந்த சாத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம் கவர்ச்சி. கவர்ச்சினால தான் எல்லாரும் வீழ்த்துவான். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்தில் ஊழியக்காரர்கள் வட்டத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இரண்டாவதாக பிழையமாக இருப்பார்கள். ஜனங்களோட ரட்சிப்பை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. ஜனங்கள் யார் எக்கேடு கேட்டால் என்ன, எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை பொன் வெள்ளி, எனக்கு தேவை புகழ்ச்சி. இதுதான் அடையாளம், மிக முக்கியமான அடையாளம், கவர்ச்சி.
யார் யார் அளவுக்கு மீறியாக ஆண்டோட வார்த்தைக்கு இல்லாதபடிக்கு கவர்ச்சியிலே ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள், கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு, விதவிதமான ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு, விதவிதமான அலங்காரம் பண்ணிக்கொண்டு, விதவிதமான மேக்கப் பண்ணிக்கொண்டு தங்களை வெளிப்படுத்துகிறார்களோ எல்லாருமே கள்ள ஊழியக்காரர்கள். யாரும் இவள் கை உங்கள் மேல், உங்கள் தலைமேல் படாதபடி காத்துக்கொள்ளுங்க. அன்பா சொல்றேன், உங்க மேல் கரிசனவனான்னு சொல்றேன், கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஜெபிப்போமா? ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட் ஜீசஸ், கமார ஷமேக can take me pastor name Lord Jesus Christ. உன் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்கு சொன்ன யாவையும் நீ அறிந்து கொண்டாயா? கமார ஷமேக can take me as to take me class தெரிவிக்கிறா. உன்னை குறித்து நான் அறிந்திருக்கேன் என்கிற இந்த செய்தியை கேட்ட இந்த நேரத்தில் லமா ஷமேக can take me packer can take me as to take me class தெரிவிக்கிறா. நீ எவைகளில் இந்த கடைசி நாட்களில் சாக்கிர இருக்க வேண்டும் சொல்லப்பட்ட காரியத்தை அறிந்திருக்கிறாயா? டெக்மிக்கிறோ இதை ஏற்றுக்கொள்வாயா? உன் இறைய கடினம் எனக்கு நிச்சயமா தெரியும். ஓ லார்ட் ஜீசஸ், தேவனாய கர்த்தர் இயேசு உனக்கு உன்மேல் பரிதபித்து உனக்கு சொன்ன வார்த்தையிலே மறந்து விடாதிருப்பாயாக. லோரபா ஷமேக can take me டம் பேக்கல் can take me take me class தெரிவிக்கிறா. எல்லா காரியங்களுக்கும் நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறபடினால எதை குறித்து வேதனைப்படாது இருப்பாயாக. லாமாரா ஷமேக can take me டம் பேஸ்டன் take me take me தெரிவிக்கிறா. எனக்கு முன்பாக உண்மையாக பரிசுத்தமாக என்னை பிரியப்படுத்த வாழ்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் take me take me class தெரிவிக்கிறா. நான் செய்கிற மகத்துவமான காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிறது. என் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண என்று சொன்னேன் அல்லவா? அதே நேரத்தில் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணி சொல்லியிருக்கிறேன் அல்லவா? வார்த்தையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை மறந்து விடாதிருப்பாயாக. ஆனால் என்னையே நம்பி இருக்கிற உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டாயிருக்கும். என் வார்த்தையை உண்மையாக இந்த நாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே நான் சொன்னபடியாக உன்னை நன்மையினால் கிருபையில முடிசூட்டி உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு நிச்சயமாக எல்லா காரியம் ஜெயம் உண்டாகும். தூர தேசத்திலிருந்து அநேகருக்கு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையில் வைராக்கியம் கொண்டு செய்கிற காரியம் மகத்துவமாக இருக்கும். உனக்கு சொல்லப்பட்ட உபதேசப்படியாக கொர்நேலி போல நீ தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாய் இருப்பாயாக. ஆமென். ஆமென். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எல்லாருடத்திலும் கிரியை செய்யட்டும். கடைசி கால எச்சரிப்புக்கு செவி கொடுக்கட்டும். ஆண்டவரே, தங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளட்டும். தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.